பார்ப்போம். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு தேற்றரவாளன். கரங்களை தட்டுங்க சொல்லிருக்காங்க. ஹல்லேலூயா. முக்கியமான பாயிண்ட்ல நான் வரல. இயேசு சமாதானம் தருகிறார். கரங்களை தட்டுங்க. சமாதானம் தருகிறார். பரலோகத்துக்கு நேரா கூட்டிட்டு போறவரா? கரங்களை தட்டுங்க. திரும்பவும் ஹல்லேலூயா. இப்படி நிறைய இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க ரொம்ப பேசணும், சகோதரிகள் நல்லா பேசணும், அப்பதான் சபை உற்சாகமா இருக்கும். ஆனா இவ்வளவு சகோதரர்கள் சபையில வர்றது ஒரு ஆச்சரியம். நம்ம சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஐயாமார்களுக்காக கரங்களை தட்டுவோம். இன்னும் அதிகமா சபையில சகோதரர்கள் ஐயாமார்கள் வரணும். ஆமாவா இல்லையா? எத்தனை வருஷம் தான் நான் நிறைய சபைகள்ல சென்னை நிறைய சபைகளுக்கு போவேன். ஆனா தாய்மார்கள் தான் நிறைய இருப்பாங்க. அப்படிதானே? ரொம்ப கம்மி. ஆனா வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார சபையில நீங்க உற்சாகமா இருக்கீங்களா இல்லையா? உண்மைன்னு இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம உண்மைன்னு இருந்தா ஆண்டவர் உண்மைன்னு இருப்பார். நம்ம சந்தோஷமா இருந்தா இயேசு எப்படி இருப்பார்? ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம துக்கமா இருந்தா அவர் துக்கமா இருப்பாரா? ஆனா நாம கோபமா இருந்தா இயேசு எப்படி இருப்பார் தெரியுமா? கோபமா இருப்பார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எலிசா தெரியும் தானே? எலிசா என்கிற ஊழியக்காரர் தெரியுமா இல்லையா? எலியா வேற, எலிசா வேற. எலியா அவர் சாந்தமான மனுஷன். அவர் அடிச்சாலும் திட்டினாலும் எதுவுமே சொல்ல மாட்டார். மைண்டு போயிடுவார். என்ன அவங்களுக்காக திட்டவங்களுக்காகவும் அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படி சொல்லிப்பார். யாரு? எலியா. எலியா வேற, எலிசா வேற. எலிசா திடீர்னு நடந்து போறாரு, ஒரு வழியா நடந்து போறாரு. சின்ன பிள்ளைங்க இது மாதிரி சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்க? சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? என்ன பண்ணினாரு எலிசா? சபிச்சாரா இல்லையா சகோதரா? சபிச்சார். உடனே என்ன நடந்துச்சு? அப்போ ஊழியக்காரர் கோபமா இருந்தா கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? கோபமா இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரெக்டா தட்டுங்க. நம்ம சகோதரியே கோபமாவே நீங்க வைக்க கூடாது. நீங்க ஒருவேளை அவங்களை கோபப்படுத்திட்டீங்கன்னா என்ன ஆகுமா? என்ன ஆகுமா? ஆமா, இயேசு அப்படிப்பட்டவர். ஊழியக்காரனை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாரு. ஊழியக்காரர் ஒருவேளை கோபமா இருந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சபையில இருக்கிற அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் எப்படி இருப்பார்? கோபமா தான் இருப்பார். அது எங்க இருந்தாவது கரடிகளை வரவழைப்பார். கரடினா அதனுடைய சுபாவப்படி நம்ம தண்டிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபையில ஊழியக்காரர் சந்தோஷமா இருக்கும்படி செய்யறது நம்ம வேலை. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஒரு ஊழியக்கார சபையில பிரசங்கம் பண்றார். அருமையான தேவ செய்தி. சபை முடிஞ்சிட்டு அவர் டை கட்டி கோட் சுட்டெல்லாம் போட்டு அப்படி ஆனவரால் சபை முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. பாஸ்டர், இன்னைக்கு உங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொன்னாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும் உங்க ஊழியக்காரங்க அம்மாக்கிட்ட வந்து உங்க மெசேஜ் நல்லா இருந்ததாமா சொல்லியிருக்கீங்களா? இல்லை சொல்லியிருக்கீங்களாடா? இல்லை. இல்லையா? இல்லையா? கஷ்டமா இருக்கு. சொல்ல வேண்டாமா? சொல்லணும். அப்படி சொன்னாங்க ஒரு அம்மா. சொல்லிட்டு கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், நீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தீங்க, நல்ல மெசேஜ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா ஒரு குறை உங்ககிட்ட. என்னம்மா குறை? சொல்லுங்க சகோதரர், என்ன குறை? பாஸ்டர், உங்க டை, நீங்க கட்டி இருக்கிற டை 2 இன்ச் பெருசா இருக்கு. எத்தனை இன்ச் பெருசா இருக்கு? சரி, என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்?
அது கொஞ்சம் வெட்டினா நல்லா இருக்கும். கத்திரிக்கோள் கொண்டு வா. அவர் கையை கடத்தி அம்மாவுடைய கொடுத்துட்டாங்க, சகோதரிகிட்டே கொடுத்தாங்க. சகோதரி உடனே கத்திரிக்கோள்லாம் வாங்கி ஸ்பீடா 2 இன்ச் கட் பண்ணி, இப்போ நல்லா இருக்கா சகோதரி? நல்லா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ பிரசங்கமும் நல்லா இருக்கு, டையும் நல்லா இருக்கு. இப்போ பாஸ்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் அழகா. சகோதரிக்கு கையெல்லாம் கட்டி விட்டுறாதீங்க, தப்பாயிடும். என்ன? அல்லேலூயா. சிலர் இதுதான் நல்ல வாய்ப்பு. ஊழியக்காரர் ஒரிசாலிருந்து வந்தாரு. நம்ம அம்மாவுக்கு ஒரு டையை வாங்கி கட்டினா எப்பெல்லாம் இவங்க நம்மளை வச்சு செய்யறாங்களோ ஓடி போய் ஒரு இழுத்தா என்ன ஆகும்? பிடிச்சுக்குமா இல்லையா? 2 அப்படிலாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர் என்ன செய்வாருன்னா, சகோதரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உங்ககிட்டையும் ஒரு குறை இருக்குன்னு. சகோதரிக்கு முகமெல்லாம் ரொம்ப வாடி போச்சு. இப்போ இருந்தாலும் பாஸ்டர் என் மேல குறையா? என்ன குறை பாஸ்டர்? உங்க நாக்கு 1 இன்ச்சு பெருசு. உங்க நாக்கு 1 இன்ச்சு. இப்ப என்ன செய்யுது? என்ன செய்யலாம்? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? வெட்டணுமா இல்லையா? வெட்ட முடியுமா? நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியுமா? ஆனா நீங்க வேணா எங்க டையை எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுடலாம். ஆனா நாங்க வெட்ட முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்க? சகேயு என்கிற ஒரு மனுஷன். அதுல ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? அவன் யாருக்கு தலைவனா இருந்தா? நீங்க இதெல்லாம் கரெக்டா கேட்கணும். கேட்டீங்க தள்ளக்கூடாது. நான் கொஸ்டின் கேட்பேன், முடிஞ்சா எக்ஸாமே வைப்பேன். சர்ச்சு முடிஞ்சா எனக்கு பிரசங்கத்துல என்னென்ன எக்ஸாமே வைப்பேன் நான். அது அந்த மாதிரி டைப் நாங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன். நீங்க மறக்க கூடாது இதெல்லாம். ஆயக்காரன் யாருன்னா, ஒரு இஸ்ரவேல் தேசத்துல எல்லா கோத்திரங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் மிகவும் தாழ்ந்த ஜாதி தான் யாரு? ஆயக்காரன். உங்களுக்கு தெரியும், ரெஃபரன்ஸ் இருக்கு நமக்கு. 2 பேர் ஜெபிக்க போவாங்க சபையில. யார் யாரு? பரிசேயனும் ஆயக்காரனும் தான் ஜெபிப்பாங்க. பரிசேயன் எப்படி ஜெபிப்பான்? ஆண்டவரே, இந்த பயல மாதிரி என்ன நீங்க வைக்காததுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம். இவனை மாதிரி வச்சிருந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்ல. இந்த பெயருக்கானே, தாயக்கார பெயருக்கானே, இவனை மாதிரி என்ன வைக்காததுனால உங்களுக்கு இல்லைன்னா ஸ்தோத்திரம் இல்ல. நம்ம இருக்கும் அந்த மாதிரி. என்ன ஆண்டவரே, இந்த வீட்டுல வண்டி வாங்கி இருக்கானே, வண்டி இல்லையே, ஒரு கஷ்டம் இருக்கா இல்லையா? அம்மாவா இல்லையா சகோதரி? இருக்கா இல்லையா அம்மா? சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு பார்த்து 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கி போட்டு மினிக்கிட்டு வந்துருக்கு. புருஷனை பார்ப்பாங்க, ஏறங்க பீஸா இருக்கா என்ன? அவர் அவ்வளோ எல்லாம் வட்டிக்கு வாங்கி எல்லாம் செய்ய மாட்டார், தெரியும். அதனால நேரா சபையில வந்து, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டதா இருக்கீங்க, இந்த பொங்கலை பாருங்க, 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கியிருக்கு, எனக்கு 500 ரூபாய்க்கு கூட புடவை சொல்றீங்களா? இல்லையா? ஆமாவா? அப்படியெல்லாம் நீங்க சொல்றது இல்லையா? எல்லாம் அந்த சகோதரிக்காக கரங்களை தட்டுங்க. இப்படிதான் இருக்கு. என்ன சொல்ல மாட்டீங்கல்ல? இருக்கிறது கர்த்தர் எனக்கு இதுதான் தேவைன்னு தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா.